2025 நடந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான மேக்ஸ் ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா 10th ஸ்கூல் புக்கில் இருக்குது. எக்ஸாம்பிள் 2.55ல் தேர்ட் சம்மாக இருக்கும். பேஜ் நம்பர் 80ல் இருக்குது. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன், அதாவது பெருக்கு தொடர் வரிசை, கூட்டு தொடர் வரிசை படிப்போம் இல்லையா, அதில் ஸ்பெஷல் சீரீஸ்னு இருக்கும். அதில் இருந்து அது கேட்டிருக்காங்க. 10th ஸ்கூல் புக்கில் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த தொடரை வந்து இப்படியே கூட்டினீங்க அப்படின்னா அதோட கூடுதல் என்னன்றது தான் கேள்வி. ஸோ 1 + 3 + 5 இப்படி நம்ம கூட்டிகிட்டே போகிறோம். அப்படி கூட்டும் போது 55 வரைக்கும் கூட்டுறீங்க. அப்படி கூட்டினீங்கன்னா அதோட கூடுதல் என்ன அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. 1 + 3 + 5 இப்படி கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 3க்கு 2 போடுறேன், 5க்கு 3 போடுறேன் அப்படின்னா அப்படியே போட்டுகிட்டே போகும்போது 55 வரைக்கும் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இதை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 இப்படி கவுண்ட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. என்னென்னா n = L - A / D + 1. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே A = 1 ஃபஸ்ட்டில் என்ன இருக்கோ அதுதான் A, அண்ட் லாஸ்ட்டில் என்ன இருக்கோ அது வந்துட்டு L. ஸோ D வந்து 1க்கும் 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தோன்னா 2. ஸோ அதுதான் வந்துட்டு டியோட வேல்யூ. சரிங்களா? இப்போ இது அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். L என்னது 55, A என்னது 1, அண்ட் தென் D என்னது 2, அப்புறம் ஃபார்முலாவில் இருக்கிற +1. சரிங்களா? இப்போ 55ல் 1 போச்சு அப்படின்னா 54 / 2. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 27 அப்படின்னு கிடைக்கும். +1 28. ஸோ மொத்தம் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 5 1 3 5 55 வரைக்கும் நம்ம இப்படி கவுண்ட் பண்ணிட்டே போகிறோம். இது 1 இது 2 3 எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 55 வரைக்கும் பார்த்தோன்னா 28 நம்பர்ஸ் இருக்குது. அண்ட் தென் இன்னொரு ஃபார்முலா அது என்னென்னா SN. இது ஏன்னா எல்லாத்தையும் கூட்டணும் இல்லையா. இப்போ முதல்ல எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். அதுதான் 28 நம்பர்ஸ் இருக்குது. இதை மொத்தமாக கூட்டணும் இல்லையா. இந்த 28 நம்பரும் கூட்டுறதுக்கான ஃபார்முலா தான் இது. SN = n². அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 1 3 5 இது வந்து ஆட் நம்பர். ஸோ சம் ஆஃப் ஃபஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா இதுதான். சம் ஆஃப் ஃபஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா இதுதான். ஸோ 1 + 3 + 5 55 வரைக்கும் ஆட் பண்ணோம் அப்படின்னா n² அப்படின்றத ஃபார்முலா. இது வந்து பேஜ் நம்பர் 77ல் இருக்குது. அதே 10th ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. ஸோ n² என்ன கண்டுபிடிச்சோம்? 28. ஸோ 28 × 28 784ன்றது தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ nன்ற இடத்துல நம்ம 28 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிருது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் 784ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். பட் எக்ஸாம் ஹாலில் நான் இந்த ஃபார்முலாவை மறந்துட்டேன். பட் இருந்தாலும் இந்த கொஷினுக்கு நான் ஆன்சர் பண்ணேன். ஸோ அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வேணுன்னா பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. என்னென்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 3 5 இல்லையா. பிகாஸ் எனக்கு மறந்துருச்சு எக்ஸாம் ஹாலில் ஃபார்முலா. பட் இந்த கொஷின் எனக்கு விட்டுட்டு வரவும் மனசு இல்லை. ஏன்னா எனக்கு இந்த கொஷின் தெரியும். பட் ஃபார்முலா மறந்துச்சு. ஸோ ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இப்படி ஒரு மெத்தட் போட்டேன். எனக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு. பட் இது என்ன கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ பட் நான் இப்படி போட்டு ஆன்சர் போட்டு வந்துட்டேன். ஸோ அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1 3 5 இங்கே பார்த்தீங்கன்னா 2 2 இப்போ இங்கே 2 ஆட் பண்ணுங்கள். 1 + 2 3 கிடைக்கும். 3 + 2 5 கிடைக்கும். ஸோ அப்படியே நான் 2 2 ஆட் பண்ணிகிட்டே போனேன். அந்த 28 நம்பரையும் நான் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். ஸோ 2 ஆட் பண்ணால் 3, 3ோட 2 ஆட் பண்ணால் 5, 5ோட 2 ஆட் பண்ணால் 7, 7ோட 2 ஆட் பண்ணால் 9. ஸோ எப்படி 2 ஆட் பண்ணி 55 வரைக்கும் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ 55 வந்தோன்னே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ பெருசாக எப்படி ஆட் பண்ணுறதுனா அதுலேயும் கொஞ்சம் ஒரு இது இருக்குது. இங்கே பார்த்தா 10 20 30 40 50. ஸோ 5 10 இருக்குது இல்லையா. ஸோ 10 × 5. ஸோ 11 அப்படின்றத விட்டுடுங்க. 10 அப்படின்றத மட்டும் எடுத்துக்கோங்க. +1 அப்படி. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே மொத்தம் 5 10 இருக்குது. 10 × 5 50. ஸோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு 5 20 இருக்குது. 10 × 20 5 × 20 100. அதே மாதிரி இங்கே 5 30 இருக்குது. ஸோ 5 × 30 150. இங்கேயும் 5 40 இருக்கும். ஸோ 5 × 40 200ன்னு வரும். ஸோ இங்கே 3 50 இருக்குது. ஓகே, அப்போது 150 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 50 × 3. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணோம் இல்லையா.
ஸோ 9 + 1 10, 7 + 3 10, இதோட 5 ஆட் பண்ணால் 25. அதே தான் எல்லாத்துக்குமே வரும். ஸோ 1 2 3 4 5 6 சாரி 1 2 3 4 5. ஸோ 5 25 நமக்கு கிடைக்கும். அதே தான் இங்கேயும் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா 9 + 1 10, 7 + 3 10, இங்கே ஒரு 5. சரிங்களா? அப்போ 5 25 என்ன பண்ணிக்கலாம், 125 போட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்கே ரிமைன் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதிக்கலாம். 50 100 150 50 100 150 200 and then கீழே 150 200 150 and then கீழே இங்கே இருக்கு இல்லையா 1 3 5 ஆட் பண்ணோன்னா 9. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 784ன்னு வரும். ஸோ 784 நான் இப்படி தான் போட்டேன். எஸ் அஃப்கோர்ஸ் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், பட் எனக்கு இதை விட்டுட்டு வரத்துக்கு மனசே இல்லை. ஃபார்முலாவும் மறந்து போச்சு. நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? நோட்ஸ் எடுத்துக்கணுன்னா எடுத்துக்கோங்கப்பா. Thanks for watching.